ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதனுடைய ப்ராசஸ், அதனோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நம்ம பப்ளிக்ல வீடியோ போடலாமா, இல்லை அன்லிஸ்டட்ல வீடியோ போடலாமா, இல்லை ஷெட்யூலில் போடலாமா, இல்லை ப்ரைவேட்டில் போடலாமா, இதனோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ அன்லிஸ்டட்ல போட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர்ஸ்க்கு அதில் போட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக்கில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பப்ளிக்கில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க முடியும். இல்லை நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்லிஸ்டட்ல போடலாம். மேக்ஸிமம் அன்லிஸ்டட்ல 1 ஹவர் போட்டு வைக்கிறது நல்லது. வீடியோஸ் காப்பிரைட் இஷ்யூஸ், சாங்ஸ் இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கா சேனலை நீங்கள் ரொம்ப நாள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் அன்லிஸ்டடில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு 1 ஹவர் 1 ஹவர்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்கில் போடுங்க. இல்லை எனக்கு என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அன்லிஸ்டில் மட்டும் போட்டுக்கலாம். சில வீடியோஸில் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் அன்லிஸ்டில் போட்டுக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்க பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் ஒரு சில வீடியோஸில் சில இஷ்யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படி யோசிச்சு அந்த மாதிரி யோசிக்கிற வீடியோஸ்லாம் ப்ரைவேட்டில் போட்டுருங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் போடுற வீடியோஸ் யாருமே பார்க்க முடியாது. அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் அவங்களால பார்க்க முடியாது. ஷெட்யூல் பண்ணி நீங்கள் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுற டைமிங் வந்துட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒர்க் இருக்கும்போது உங்களால் அப்லோட் பண்ண முடியல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவோம்.